இன்னைக்கு மன மகிழ்ச்சி உடல் பயிற்சி ரெண்டும் பிணைஞ்சு இருக்குது. நம்ம உடம்பு வலுவா இருந்தா தான் மனசும் வலுவா இருக்கும், மனசு வலுவா இருந்தா தான் உடம்பும் வலுவா இருக்கும். நீங்க இன்னைக்கு எந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட மனநல மருத்துவர்கிட்ட போய் கேட்டா நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் 1008 கஷ்டம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு மிக முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி தான். அதுலயும் குறிப்பா ஏதாச்சும் ஒரு விளையாட்டில் நம்ம இணைஞ்சிருந்தோம்னு வச்சுங்களேன், அது நம்ம மனசையும் உற்சாகமா வச்சிருக்கும். அதுக்கு வெறும் பேச்சளவில் இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுலயும் அவர் மிகப்பெரிய அளவில் அக்கறை காட்டுறாரு. அவர் வாக்கிங் போறதாட்ட, அவர் ஜிம்முக்கு போறதாட்ட, இன்னைக்கு ஒரு 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 லேட்டஸ்ட் மாடல் பைக்கை அது அவ்வளவு வெயிட் உள்ள பைக்கு, அதை ஓட்டி ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு. எனக்கு அதை வாட்ஸ்அப்ல அனுப்பினார். எனக்கே அதிசயமா இருந்தது. ஏன்னா எனக்கு அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வயசு தான். அது மாதிரி அவருடைய வழியில வர என்னுடைய அன்பு தம்பி மாண்புமிகு அமைச்சர், சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு பாருங்க. அவரை பார்த்தா எனக்கே பொறாமையா இருக்குது. ஒரு அமைச்சர் இவ்வளவு ஃபிட்டா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஒரு எனக்கெல்லாம் பெரிய ஒரு உதாரணமா இருக்குது அவரு. என்ன, எனக்கு தெரியும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து ஏகப்பட்ட பிராக்சர் ஆகி கால் இனிமே நடக்க முடியாது, சமணங்கால் போட்டு கீழே உட்கார முடியாதுங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் கூட அவர் உடற்பயிற்சி செய்து இன்னைக்கு மராத்தான்ல மிகப்பெரிய சாதனை படைச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள். இன்னைக்கு சமீபத்துல அவருடைய ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். பெஞ்ச் பிரஸ் சர்வ சாதாரணமா அடிக்கிறாரு. அது என்ன வெயிட்ன்ட்டு, ஏன்னா அது பார்க்கலையே தெரியுது, அதனுடைய ஒரிஜினல் வெயிட் என்னன்னு தெளிவா தெரியுது. சர்வ சாதாரணமா பெஞ்ச் பிரஸ் அடிச்சாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா உடல் வலுவா இருக்கிறது மனசு வலுவா இருக்கும், அது ரொம்ப முக்கியம். மனப்பயிற்சியும் உடற்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். நான் மிஸ் பண்றதே இல்லை. நம்ம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சிட்டோம்னா, காலையில எந்திரிச்சு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ செஞ்சு முடிச்சிட்டோம்னால மனசுக்கு ஒரு தெம்பு வரும். அதுக்கு என்ன காரணம்னா, உடற்பயிற்சி செய்யும் போது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்குது, டோபமின், செரட்டோனின் என்னமோ சொல்லுவாங்க எல்லாம். அதனால மனசு நம்மளுக்கு உற்சாகமா இருக்கையில அன்னைக்கு ஒரு நாளே ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும். காலையில எந்திரிச்சோன்னு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சுட்டு நான் ஷூட்டிங் போறேன், அவங்க வேலைக்கு போகையில மனசு ரொம்ப தெம்பா இருக்கும். அந்த பிளட் ஃப்ளோ எல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தும். நம்மளை நாமளே தட்டி கொடுத்துக்கலாம். இன்னைக்கு இவ்வளவு புஷ்அப்ஸ் போட்டேன், இவ்வளவு இந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம வெளியே போய் பேசல, அதை பத்தி நம்ம பெருமையா பேசிக்கலாம். இன்னைக்கு காலையில இவ்வளவு புஷ்அப்ஸ் அடிச்சோம் அப்படின்ட்டு எல்லாம். அதனால இந்த விளையாட்டும் உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பா முன்னெடுக்கிற என்னுடைய அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் அவருடைய உடம்பு ஃபிட்னஸுக்கு நான் அவரோட ரசிகன். அது இந்த பெஞ்ச் பிரஸ் எல்லாம் அடிக்கிறத பார்த்தோன்னு எனக்கே ஒரு ஒரு பொறாமையாயிருச்சு. என்னப்பா இந்த போடுறாரு இவரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு உண்மையிலேயே நான் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கேன்னா நாங்கெல்லாம் நிழல் கதாநாயகர்கள் தான். நிஜ கதாநாயகன் மணத்தி கணேசன் அவர்கள் தான். அவரை பார்க்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். இதை வார்த்தை அளவில் நிக்காம எப்படி நம்ம ஒரு ரசிகர்கள் நடிகரை பார்த்தா அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்களோ, அது மாதிரி நான் இன்னைக்கு என்னுடைய நிஜ ஹீரோ மணத்தி கணேசன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.